Hi my dear future doctors, welcome to our channel Make Neet Easy Tamil. So already units and measurements la நம்ம என்னென்ன பார்த்திருந்தோம். Units na என்ன, dimension na என்ன, physical quantity na என்ன, அந்த டாபிக் எல்லாமே significance figures பார்த்துட்டோம். Significant figures ல எப்படி addition subtraction பண்றதுன்னு பார்த்துட்டோம். Next we will start with the errors. So what are the type of errors? First errors na என்ன. So first error na என்ன அப்படினா difference between the measured value and the true value of the quantity. For example, ஏதோ ஒரு quantity எடுக்கிறோம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லென்த் எடுக்கிறோம், இல்லை வந்துட்டு ஒரு வெயிட் somewhat வெயிட் எடுக்கிறோம், அதை நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெஷர் பண்ணுறோம் ப்ராக்டிக்கலாக, அப்போ ஒரு வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி அதை கால்குலேட் பண்ணுறோம் ட்ரூ வேல்யூவா, அப்போ ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ப்ராக்டிக்கல் செஷன்லாம் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் கால்குலேட் பண்ணுறப்போ ஒரு வேல்யூ வந்திருக்கும், அதே நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணுறப்ப ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸோட ஒரு வேல்யூ வந்திருக்கும். பிகாஸ் எவ்வளோ அக்யூரஸியாக நம்ம ட்ரை பண்ணி ப்ராக்டிக்கலாக பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட டிஃப்ரென்ஸ் வரும் வித் ட்ரூ வேல்யூ ஆர் கால்குலேட்டட் வேல்யூவோட. ஸோ தட் டிஃப்ரென்ஸ் இஸ் கால்ட் அஸ் த எரர். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த measured value and the true value of the given quantity, given physical quantity is called as error. So what are the types of error? ஒவ்வொன்றா என்னங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். First one is absolute error. So what is the definition of absolute error னு கேட்டாங்கன்னா, magnitude of difference between the measured value and true value of the quantity. அதாவது இந்த மெஷர்டு வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கும் அந்த ட்ரூ வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கும் அந்த டிஃபரன்ஸோட மேக்னிடியூட் தான் இஸ் கால்ட் அஸ் அப்சல்யூட் எரர். அதாவது நம்ம ஒரு வேல்யூவை மெஷர் பண்ணியிருப்போம், as well as வந்து ஒரு ட்ரூ வேல்யூவை கால்குலேட் பண்ணி வச்சிருந்திருப்போம். இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸோட மேக்னிடியூட் தான் அப்சல்யூட் எரர். ஸோ நெக்ஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு மெஷர்மெண்ட், நிறைய ஒரு குவான்டிட்டி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லென்த்னு எடுத்துக்கிறோம், இது ஒரு குறிப்பிட்ட லென்த், இது ஒரு குறிப்பிட்ட லென்த், இது ஒரு குறிப்பிட்ட லென்த், அப் டு எக்ஸ்என் வரையும் நம்ம மெஷர் பண்ணுறோம். இது ஒரு மெஷர்மெண்ட். ஸோ இதிலிருந்து ஃபஸ்ட்டு ட்ரூ வேல்யூ ஆர் மீன் வேல்யூ. ஸோ ட்ரூ வேல்யூனா என்ன, மீன், ஏன்னா இதில் நிறைய மெஷர்மெண்ட் இருக்குது. ஸோ நமக்கு மீன் வேல்யூ கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரூ வேல்யூ ஆர் மீன் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டோட்டலாக எக்ஸ்என் என் நம்பர் ஆஃப் லென்த் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ வேல்யூ ஆர் மீன் வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு x1 plus x2 plus x3 and so on, xn divided by n number of times. ஸோ எவ்வளோ டைம்ஸ் வந்துட்டு அந்த லென்த் இருக்கு. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரூ வேல்யூ ஆர் மீன் வேல்யூ. ஸோ இதுக்கு பேர் தான் ட்ரூ வேல்யூ ஆர் மீன் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொன்னோம், அப்சல்யூட் எரருக்கான டெஃபினிஷன் என்ன, மேக்னிடியூட் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் மெஷர்டு வேல்யூ அண்ட் ட்ரூ வேல்யூ. நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரூ வேல்யூக்கும் மெஷர் பண்ண வேல்யூக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸோட மேக்னிடியூட் தான் அப்சல்யூட் எரர். ஸோ அப்சல்யூட் எரர் இஸ் ஈக்குவல் டு, இது ட்ரூ வேல்யூ, இந்த ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம கால்குலேட் ப்ராக்டிக்கலாக மெஷர் பண்ண வேல்யூ. ஸோ டெல் x1 இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் மைனஸ் x1. ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா டெல் x1 இஸ் ஈக்குவல் டு டிஃபரன்ஸ் பிட்வீன் மெஷர்டு வேல்யூ அண்ட் ட்ரூ வேல்யூ, சாரி ட்ரூ வேல்யூ ஆர் மெஷர்டு வேல்யூ. ஸோ எக்ஸ், ஏன்னா ட்ரூ வேல்யூ ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஒன்னா, ஆல்வேஸ் கிரேட்டர் தென் திஸ் மெஷர்ட் வேல்யூவாக இருக்க சான்சஸ் இருக்கு, என்னதோட மீன் எடுக்கிறனால. ஸோ டெல் x1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் x1. அதே மாதிரி டெல் x2 இஸ் ஈக்குவல் டு இந்த x மைனஸ் x2 அண்ட் ஸோ ஒன். del xn is equal to x minus xn. So இந்த absolute error இருக்கு பாத்தீங்களா, இது can be positive or negative. பாசிட்டிவாகவும் இருக்கலாம் அல்லது நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எரர்னா என்ன, சிம்பிளா டிஃபரன்ஸ் பிட்வீன் மெஷர்டு வேல்யூ அண்ட் ட்ரூ வேல்யூ, அவ்வளோதான். ஸோ அப்சல்யூட் எரர்ங்கிறது அந்த மெஷர்டு வேல்யூ ட்ரூ வேல்யூக்கும் மெஷர்டு வேல்யூக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸோட மேக்னிடியூட் தான் அப்சல்யூட் எரர்.
அதாவது ட்ரூ வேல்யூவிலேருந்து மெஷர்டு வேல்யூவை மைனஸ் பண்ணி அதுக்கு மேக்னிடியூட் எடுத்தோம்னா அதுதான் அப்சல்யூட் எரர். ஸோ இது நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கக்கூடிய மெஷர்மெண்ட். இதுலேருந்து ட்ரூ வேல்யூ வேணும்னா x1 + x2 + x3 + and so on xn by n. அதுலேருந்து நெக்ஸ்ட் அப்சல்யூட் எரர் வேணும்னா del x1 is equal to ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்டு வேல்யூனால x minus x1 x minus x2 del xn is equal to x minus xn. So இந்த அப்சல்யூட் எரர் can be positive or negative. So this is the definition of absolute error. அடுத்தது mean absolute error அப்படின்னா என்னன்னா simply magnitudes of this absolute error. இந்த ஒவ்வொரு absolute error கண்டுபிடிச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதனுடைய mean value. So first absolute true value நம்ம கண்டுபிடிச்சோம், நம்ம true value or mean value, அதுல இருந்து absolute error கண்டுபிடிச்சோம். அந்த அப்சல்யூட் எரர் இருக்கு பாத்தீங்களா, ஈச் அப்சல்யூட் எரர். இப்போ இந்த x1க்கு x2க்கு x3க்கு ஒவ்வொரு அப்சல்யூட் எரர் பாத்தீங்களா. ஸோ டோட்டலா அந்த அப்சல்யூட் எரரோட மீன் வேல்யூ தான் இஸ் கால்ட் அஸ் மீன் அப்சல்யூட் எரர். தட் இஸ் magnitude of del x1 plus del x2 plus del x3 and so on del xn divided by n. So this is called as mean absolute error. So next relative error na enna. So relative error is equal to del x divided by x. So what is the meaning of del x? Sorry, del x1 each value கண்டுபிடிச்சோம்னா absolute error. அதே நேரத்துல del x ன்னு கேட்டாங்கன்னா mean absolute error. So relative error is the ratio of mean absolute error to the mean value or true value. So relative error is equal to del x divided by x, that is equal to mean absolute error divided by mean value. So up to this, so first நம்ம என்ன பார்த்தோம், எரர்னா என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அப்சல்யூட் எரர். நெக்ஸ்ட் அப்சல்யூட் எரர் எப்படி கால்குலேட் பண்றது, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்சல்யூட் எரர் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். நெக்ஸ்ட் மீன் அப்சல்யூட் எரர்னா என்ன, நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் எரர்னா என்ன. Relative error is equal to mean absolute error divided by mean value. Yes, so up to relative error வரையும் நம்ம பார்த்தோம். Next percentage error na அப்படினா simple this relative error in multiplied by 100. ஏனா நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய எரர் வந்து percentageல கண்டுபிடிக்க போறோம். அதனால this relative error simply multiplied by 100, that is del x by x into 100. That's all percentage error. Next, what are the operations on error? அதாவது எரர்ல நம்ம என்னென்ன operations, mathematical operation, addition, subtraction, multiplication and division பண்ண போறோம்ங்கறத பத்தி பார்ப்போம். So first addition. For example, x equal to இது ஒரு quantity, இது ஒரு quantity. So x equal to p plus q அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறோம். இது ஒரு mathematical addition, ஒரு addition operation. So இதுல இருக்கக்கூடிய error del x equal to del p plus del q. So first x equal to p plus q அப்படிங்கிறது ஒரு நார்மலான mathematical operation. So அந்த ஒவ்வொரு குவாண்டிட்டியில இருக்கக்கூடிய error வந்துட்டு del x, அதாவது இந்த del xங்கிறது error. del x is equal to del p plus del q. So this is error on this p quantity, இந்த del qங்கிறது error on q quantity. So resultant எப்படி இருக்கும்னா x plus or minus del x. So simple-ஆ first ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி இத பாத்துக்கங்க. Errors are always added in both addition and subtraction. அதாவது இந்த எரர்ஸ் இருக்கு பாத்தீங்கல்ல, இந்த del xங்கற நம்ம அந்த செகண்டா கண்டுபிடிக்கிறோம் பாத்தீங்களா எரர், ஆல்வேஸ் அது அடிஷனா இருந்தாலும் சரி சப்ட்ராக்ஷனா இருந்தாலும் சரி அந்த எரரை நம்ம ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள், இது a, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு குவாண்டிட்டின்னு வச்சுக்கோங்க, லென்த் எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 3.4 added with 2.3 சிம்பிளா. ஸோ டைரக்டா சரி 3 plus or minus 0.4 2 plus or minus 0.1. ஸோ சிம்பிளா இதை நம்ம ஆட் பண்ணணும் இப்போ. ஓகேங்களா? ஸோ சிம்பிள் ஃபர்ஸ்ட் இதை நம்ம
x equal to என்ன p plus q இது p இது q so directly 3 plus 2 5 நம்ம எழுதுறோம் next என்ன சொன்னோம் errors are always added in addition and subtraction so இது ரெண்டும் error 0.4 0.1 so இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 0.5 so plus or minus 0.5 simply this will be the answer for addition same இதே குவாண்டிட்டியை நம்ம மைனஸ் பண்ணோம்னா 3 plus or minus 0.4 2 plus or minus 0.1 so இதுல second case subtractionல பாருங்க x equal to p minus q this is p this is q so x equal to p minus q ஆனா del x அதாவது errors நம்ம என்ன சொன்னோம் errors are always added in addition and subtraction so addition இருக்கட்டும் இல்ல subtraction இருக்கட்டும் errors எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பா ஆட் பண்ணனும் that is x equal to p minus q இது வந்து இந்த வேல்யூ error ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணனும் so final result எப்படி வரும் this x plus or minus del x இங்கேயும் x இந்த x plus or minus del x for example இதை நம்ம subtract பண்ணனும் so 3 ல 2 போக 1 ஓகேங்களா so whether it may be addition or subtraction errors நம்ம என்ன பண்ணனும் ஆட் பண்ணனும் so ஆட் பண்ணனும்னா plus or minus 0.5 this is the simple method in addition and subtraction in errors அதாவது addition இருந்தாலும் சரி subtraction இருந்தாலும் சரி இந்த எரரை நம்ம கண்டிப்பா ஆட் தான் பண்ணனும் பட் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ட்ரூ வேல்யூ ஆர் மீன் வேல்யூவை நம்ம வந்துட்டு அடிஷன்ல ஆட் பண்ணிக்கணும் சப்ட்ராக்ஷன்னா மைனஸ் பண்ணிக்கணும் so this is a simple concept so next third we go with multiplication okay so multiplicationல என்ன பண்ணனும் அப்படினா x for example இது ரெண்டு குவாண்டிட்டி இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா simply take the differentiation so del x by x equal to del p by p plus del q by q இதில இருந்து நமக்கு del x வேணும் அப்படினா del p by p plus del q by q into x for example இது ஒரு rectangle so இது 3 plus or minus 0.4 same எடுத்துக்கலாம் இது 2 plus or minus 0.1 so இத ரெண்டையும் நான் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணனும் ஓகேங்களா so first இது என்னது del p இது என்னது del q இது p இது q so அதுக்கு முன்னாடி நமக்கு ஏரியா வேணும் x equal to pq அப்படிங்கற ஏரியா வேணும் so இது p இது q so x equal to 3 into 2 is equal to 6 so x நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் next இந்த ஃபார்முலால கரெக்ட்டா அப்ளை பண்ணுவோம் so here I will write del x by x equal to del p என்ன 0.4 so 0.4 divided by 3 so for simple for okay no problem 0.4 divided by 3 plus next del q ங்கிறது 0.1 divided by q என்ன 2 into this x or similar then in the x cross multiply பண்ணிட்டோம்னா x is 6 so by this you can easily get del x ஓட value so and finally நீங்க எழுதுறப்ப இந்த del x தான் நமக்கு தேவைப்படும் கண்டிப்பா you can easily find out that del x value of this del x so next division க்கு similar தான் what is applicable to multiplication அதே தான் applicable to division also for example x equal to p by q அப்படினு எடுத்துக்கிட்டாலும் del x by x equal to del p by p plus del q by q so அதுல இருந்து del x வேணும்னா del p by p into plus del q by q into x for example density is equal to mass by volume அப்படிங்கற ஒரு குவாண்டிட்டி இருக்கு so இதுல இருந்து நமக்கு வேணும்னா del rho by rho is equal to del m by m plus del v by v
simply இதில் வந்து del rho மட்டும் வேணும்னா del rho is equal to del m by m plus del v by v into rho. So this is the operations. என்னென்ன mathematical operations on errors. So first simple So first simple operation on errors பார்த்துட்டோம். Additionல subtractionல first இருக்கக்கூடிய term டைரக்டா additionல add பண்றோம், subtractionல minus பண்றோம். But errors both addition as well as subtractionல errors எப்பவுமே நம்ம add தான் பண்ணணும், subtract பண்ண கூடாது. This is important thing in addition and subtraction. So next multiply and then result வந்துட்டு நீங்க result எழுதுறப்ப the result must be x plus or minus del x இருக்கணும். அதே in case of multiplication ல you have to differentiate in the case of multiplication and division and after differentiation you can easily get the value of del x. So up to this errors gets completed. அதாவது total errors னா என்ன, அதனுடைய operations எல்லாமே entire term gets completed.